ஹாய் எவ்ரிவான். இந்த வீடியோவில் நம்ம என்ன எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம்னா, நீங்கள் தம்ப்நெயில் பார்த்து எனக்கு தெரிஞ்சிருப்பீங்க. நம்ம க்ரோஷேயோட மெட்டீரியல்ஸ் நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். அண்ட் இந்த டாபிக் வந்து க்ரோஷே லவர்ஸ்க்கு வந்து ரொம்ப ஃபேவரட். அண்ட் நம்ம இப்போ ஒரு ப்ராஜெக்ட் போகிறதுக்கு முன்னாடி இந்த டாபிக் ரொம்ப ரொம்ப முக்கியம். பேசிக் மெட்டீரியல்ஸ் தவிர்த்து நான் வந்து இன்னும் சம் மெட்டீரியல்ஸ் வந்து நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். அது என்னன்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு ப்ராஜெக்ட் வந்து ஃபினிஷ் பண்ணுறீங்க. அந்த ப்ராஜெக்ட் வந்து இன்னும் அழகாக ஆக்கிறதுக்கு சம் திங்ஸ் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ அந்த திங்ஸ் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் அந்த ப்ராஜெக்ட் அழகாக இருக்கும், யூனிக்காகவும் தெரியும். இந்த கான்செப்டுக்கு நேம் சொல்லுவாங்க. அது என்னென்னா ஃபேப்ரிக் எம்பெலிஷ்மெண்ட். ஒரு பொருள் வந்து நீங்கள் இன்னும் அழகாக்கிறதுக்கு நீங்கள் என்னென்னா ஸ்டெப் எடுப்பீங்களோ அதுக்கு பேர் ஃபேப்ரிக் எம்பெலிஷ்மெண்ட் சொல்லுவாங்க. இது ஃபேஷனில் சொல்லுவாங்க. நான் அப்படியே வந்து இந்த கேட்டகரியை க்ரோஷேயில் வந்து நான் வந்து கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ ஹோப்ஃபுல்லி வீடியோ வந்து எண்டு வரைக்கும் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகேவா? அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல். ஸோ இப்போ இந்த டாபிக்குள்ளார போகலாம். ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து க்ரோஷே ஹூக்ஸ். ஸோ இதுக்கு இன்னொரு நேம் இருக்குது, க்ரோஷே நீடில்னு சொல்லுவாங்க. இது தான் மெயினான டூல்ஸ். நம்ம வந்து ஒரு ஸ்டிச் வந்து க்ரியேட் பண்ணுறதுக்கு இந்த டூல் இல்லாமல் செய்ய முடியாது. அண்ட் இந்த ஹூக்கில் நிறைய டைப் ஆஃப் சைஸஸ் அண்ட் மெட்டீரியல்ஸ் இருக்குது, நிறைய டைப் இருக்குது. இப்போ நீங்கள் இதில் நான் காட்டுறது வந்து ஸ்டீலில். ஸோ இதில் வந்து அலுமினியம் இருக்குது, பேம்போவில் இருக்குது, பிளாஸ்டிக்கில் இருக்குது. ஸோ ஒவ்வொரு கண்ட்ரியில் வந்து ஒவ்வொரு டைப் இருக்கும். ஸோ எனக்கு இது தான் அவைலபிளாக இருந்துச்சு. ஸோ நான் வந்து வாங்கிக்கிட்டேன். ஹூக்கில் ஒரு குட்டி டிப்ஸ் சொல்கிறேன். நீங்கள் எப்படி வந்து ஹூக் சைஸ் வந்து சூஸ் பண்ணுறதுனா, உங்களோட யான் இருக்குல்ல, அதோட திக்னஸை வச்சு தான் நீங்கள் இந்த ஹூக் சைஸை நீங்கள் வந்து சூஸ் பண்ணணும். ஓகேவா? இந்த டிப்ஸ் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களோட யானுக்கு தகுந்த மாதிரி தான், உங்கள் யான் திக்னஸ் இருக்குல்ல, ஒவ்வொரு நூலுக்கும் ஒவ்வொரு திக்னஸ் இருக்கும். ஓகேவா? அந்த திக்னஸ் வச்சு தான் நீங்கள் இந்த ஹூக் சைஸை நீங்கள் வந்து சூஸ் பண்ணணும். ஓகே, ஹூக்கில் வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சைஸஸ் இருக்குது. ஓகேவா? 2mm இருக்குது, 3mm இருக்குது, 4mm இருக்குது, 5mm இருக்குது, 2.5 இருக்குது. இப்போ நான் காட்டுறதுல இருக்கிறது தான் பெரிய சைஸஸ் 8mm. ஓகேவா? ஸோ இந்த சைஸஸ் மட்டும் இல்லாமல் இன்னும் பிக் சைஸஸும் இருக்குது, இன்னும் ஸ்மால் சைஸஸும் இருக்குது. இந்த க்ரோஷே நீடில்ஸ் வந்து நீங்கள் ஆன்லைன்லேயே நீங்கள் ஷாப் பண்ணி பாருங்கள். இல்லைனா வந்து நீங்கள் லோக்கல் ஷாப்லேயே வந்து இது கண்டிப்பாக இருக்கும். ஓகே, இந்த நீடில் நீங்கள் பார்த்தீங்கன்னா டபுள் சைடும் இருக்கும். ஓகேவா? ஸோ ஒரு சைஸஸில் 1mm இருக்குது, இன்னொன்று சைஸஸில் வந்து 2mm இருக்குது. ஸோ எனக்கு சேம் சைஸாக இருக்குதுன்னா நீங்கள் பாருங்கள், கம்பேர் பண்ணி பாருங்கள், சேமாக தான் இருக்கும். இன்னொரு சைட் பார்த்தீங்கன்னா 1mm. ஓகேவா? அதோட சைஸ் வந்து 1mm சைஸஸ். ஓகே, ஸோ இது இருக்கிறது தான் ரொம்ப ஸ்மால் சைஸஸ். இதோட ஸ்மாலாக இருக்கும். ஸோ எனக்கு இது தான் அவைலபிளாக இருந்துச்சு. ஸோ நான் இதை வாங்கிக்கிட்டேன். என்னடா 2mm 3mmன்னு சொல்கிறாங்களேன்னு நீங்கள் வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஸோ உங்களுக்கு நான் இதில் காட்டுறேன் பார்த்தீங்களா, மெஷரிங் டேப் நீங்கள் எடுத்துக்கிட்டு நான் இந்த மாதிரி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா. ஸோ இதே மாதிரி நீங்கள் வச்சு பாருங்கள், ஹூக்கோட சைஸஸ் உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ இது 2mm 1mm உங்களுக்கு நீங்கள் கெஸ் பண்ணிடலாம். இப்போ நான் எடுத்துக்கிறது வந்து 8mm நீடல். ஸோ அதில் நான் வச்சு காட்டுறேன் பார்த்தீங்களா. ஸோ இப்படி தான் வச்சு நீங்கள் பார்க்கணும் என்ன சைஸஸ்ன்ட்டு. ஆக்சுவலாக வந்து இந்த மாதிரி நீடலில் வந்து அவங்களே போட்டுருவாங்க. இன்கேஸ் போடலைன்னா நீங்கள் இந்த மாதிரி மெஷர் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேவா? இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் வேணும்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து யான்னு சொல்லுவாங்க, உலன் த்ரெட்னு சொல்லுவாங்க. யான் இஸ் த ஹார்ட் ஆஃப் க்ரோஷே. ஓகேவா? ஸோ நீங்கள் ஒரு க்ரோஷே ப்ராஜெக்ட் நீங்கள் பண்ணணும்னா கண்டிப்பாக 2 டூல்ஸ் தேவைப்படும், முக்கியமான 2 டூல்ஸ் தேவைப்படும். அது என்னென்னா இந்த யார்னும் அண்ட் ஹூக், அதாவது க்ரோஷே நீடல். ஓகேவா? ஸோ இந்த 2 மெட்டீரியல்ஸ் இல்லாமல் நீங்கள் க்ரோஷே ப்ராஜெக்ட் பண்ணவே முடியாது. ஓகேவா? ஸோ யானில் நிறைய டைப் இருக்குது. காட்டன், வுல், ஆர்கிலிக் த்ரெட்லும் இருக்குது. அப்புறம் பிளெண்டட் யான்னா மிக்ஸ் கலர் மாதிரி இருக்கும். ஸோ அது ஒரு டைப் ஆஃப் யான். ஓகேவா? ஸோ எனக்கு இது தான் அவைலபிளாக இருந்துச்சு. ஸோ நான் வாங்கிக்கிட்டேன். இந்த டிப்ஸ் நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. யானோட திக்னஸ் வச்சு தான் நீங்கள் அந்த க்ரோஷேவோட நீடல் வந்து சூஸ் பண்ண முடியும். ஓகேவா? இன்கேஸ் நீங்கள் தப்பான நீடல் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட அந்த ஸ்டிச்சஸ் நீங்கள் ஸ்டிச் பண்ணுவீங்களா, அந்த ஸ்டிச் வந்து ஒன்று டைட்டாக இருக்கும், இல்லைனா வந்து லூஸாக இருக்கும். இப்போ உங்களுக்கு ஒரு டவுட்டு வரும், யானோட திக்னஸ் வச்சு எப்படி நான் வந்து நீடில் வந்து சூஸ் பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு கண்டிப்பாக டவுட்டு வரும்.
ஸோ அதுக்குள்ளே நோட்ஸ் எல்லாமே ஃப்ரீ பிடிஎஃபாக நான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறேன். இன்கேஸ் உங்களுக்கு இது வேணும்னா நீங்கள் வந்து இந்த நம்பருக்கு நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். அண்ட் நான் வந்து உங்களுக்கு ஒரு குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணி விட்ருவேன். ஏன்னா அதில் எல்லாமே ஃப்ரீ பிடிஎஃப் அப்புறம் நோட்ஸ் எல்லாமே அதில் தான் நான் சென்ட் பண்ணுவேன். அந்த குரூப்பில் தான் சென்ட் பண்ணுவேன். நீங்கள் பார்த்து லேர்ன் பண்ணிக்கிட்டு உங்கள் ஸ்கில்ஸ் வந்து நீங்கள் வந்து இம்ப்ரூவ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இந்த நம்பருக்கு நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த யானோட திக்னஸ் அதோட டயமீட்டர் வந்து நான் வந்து கனெக்ட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஓகே, யானோட திக்னஸ் எல்லாமே நான் அந்த பிடிஎஃப்பில் சார்ட்டாக நான் போட்டிருப்பேன். ஸோ மறக்காமல் இந்த நம்பருக்கு நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஓகே, இந்த மாதிரி நிறைய டைப் ஆஃப் யான் இருக்குது. ஸோ அது எந்த மாதிரி யான் எல்லாமே வந்து எல்லா டீட்டெயில்ஸும் அந்த பிடிஎஃப்பில் இருக்குது. ஸோ மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து கட்டர். நீங்கள் ப்ராஜெக்ட் ஃபினிஷ் பண்ணி முடித்தோடனே இந்த கட்டர் வச்சு நீங்கள் கட் பண்ணலாம். அண்ட் நீங்கள் வேறு ஏதாச்சும் த்ரெட் கலர் வந்து நீங்கள் வேறு டிஃப்ரெண்ட் கலர் நீங்கள் சூஸ் பண்ணுறதுக்கு இந்த கட்டர் வச்சு நீங்கள் கட் பண்ணிவிட்டு நீங்கள் வேறு கலர் நீங்கள் நாட் போட்டுட்டு நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து சேஃப்டி பின் எதுக்குன்னா இது ரொம்ப முக்கியமானது. சேஃப்டி பின் ரொம்ப முக்கியம், பிகினர்ஸ்க்கு ரொம்ப முக்கியம். அண்ட் இந்த சேஃப்டி பின் எதுக்குன்னா ஸ்டிச் மார்க்கர்னு சொல்லுவாங்க. ஸ்டிச் மார்க்கர் இந்த மாதிரியே இருக்கும், நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் உங்கள்கிட்ட இல்லைன்னா நீங்கள் சேஃப்டி பின் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுவே நீங்கள் ஸ்டிச் மார்க்கர் மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸ்டிச் மார்க்கர் எதுக்குன்னா இப்போ நீங்கள் வந்து நிறைய ரோ பண்ணுறீங்க, நீங்கள் ரவுண்ட் ஷேப்பில் பண்ணுறீங்க, இல்லை நிறைய ஷேப்பில் நம்ம பண்ணுவோம். ஸோ அந்த டைமில் நம்மளுக்கு கன்ஃபியூஸ் ஆகும், நம்ம எத்தனாவது ஸ்டிச் நம்ம பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு. ஸோ அப்போதைக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த சேஃப்டி பின் வச்சு நம்ம அந்த இடத்துல நம்ம போட்டுக்குவோம். ஓகேவா? அப்போ நம்மளுக்கு மைண்ட் செட்டில் இருக்கும், ஓகே இந்த இடத்துல நம்ம போட்டிருக்கோம், ஸோ இந்த இடத்துல நம்ம கண்டினியூ பண்ணணுன்ட்டு. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து நீடல். ஸோ இந்த நீடலுக்கு நிறைய நேம் இருக்குது. டெபஸ்ட்ரி நீடல்னு சொல்லுவாங்க, டார்னிங் நீடல் சொல்லுவாங்க. ஸோ நம்ம நார்மலாகவே நீடல்னே சொல்லிக்கலாமே. ஓகேவா? ஸோ இந்த நீடல் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னா இப்போ நம்ம ஒரு ப்ராஜெக்ட் இன்னும் ப்ரொஃபஷ்னலாக நம்ம காட்டுறதுக்கு நம்ம வீவிங் பண்ணுவோம். அண்ட் நம்ம ஏதாச்சும் 2 ப்ராஜெக்டை நம்ம ஜாயின் பண்ணும்போது நம்ம இந்த நீடல் வச்சு தான் நம்ம ஸ்டிச் பண்ணுவோம். ஸோ ஓகேவா? ஸோ இந்த 3 இது ரொம்ப முக்கியம். அண்ட் இன்னொன்று என்னென்னா மெஷரிங் டேப். ஸோ மெஷரிங் டேப், கட்டர், நீடல் அண்ட் இந்த சேஃப்டி பின். ஸோ இது 4 முக்கியம். இது வந்து பேசிக்காக நம்ம க்ரோஷேக்கு யூஸ் பண்ணுறது தான். ஓகே, இது வரைக்கும் பார்த்தது நம்ம பேசிக் மெட்டீரியல்ஸ் பற்றி நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இப்போ இந்த டூல்ஸ் வச்சுக்கிட்டு நம்ம எப்படி ஒரு ப்ராஜெக்ட் இன்னும் அழகாக்குறது, நம்ம ஃபேப்ரிக் எம்பெலிஷ்மெண்ட் நான் ஸ்டார்டிங்கில் சொல்லியிருந்தேன்னா ஸோ அந்த கான்செப்ட் தான். ஸோ அதுக்குள்ள டூல்ஸ் தான் இது. சீக்வன்ஸ், பீட்ஸ் அண்ட் ரிப்பன். ஸோ இந்த மாதிரி நிறைய டைப் இருக்குது. நான் கொஞ்சமாக காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி டைப் இருக்குது. ஸோ பிகினர்ஸ்க்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? இதை வச்சுக்கிட்டு நம்ம எப்படி ஒரு அழகான ஒரு ப்ராஜெக்ட் செய்யலாம் நம்ம ஃப்யூச்சர் வீடியோஸில் நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுவேன். ஓகே, நம்ம லாஸ்ட் டூல்ஸ் பார்ப்போம். இது ஆப்ஷனல் தான். இது ஒரு நேம் வந்து என்னென்னா ரோ கவுண்டர்னு சொல்லுவாங்க. இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிடையாது. இது எதுக்குன்னா இப்போ நீங்கள் ப்ராஜெக்ட் பண்ணும்போது நீங்கள் கேப் விட்டு நீங்கள் கண்டினியூ பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போதைக்கு நீங்கள் இந்த டூல்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் எத்தனை ஸ்டிச்சில் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் அதை ட்ராக் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் இப்போ நீங்கள் ஏதாச்சும் ஒர்க் வந்துச்சு சொல்லிட்டு போயிட்டு திரும்பி நீங்கள் கண்டினியூ பண்ணும்போது நீங்கள் மறந்துடுவீங்க. அப்போதைக்கு இது உங்களுக்கு யூஸ் ஆகும். ஓகேவா? ஓகே காய்ஸ், இதெல்லாம் என்னோடய கலெக்ஷன் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ பேசிக்காக இருக்கிறனால இந்த கலெக்ஷன் தான் நான் காட்டியிருக்கேன். இன்னும் நிறைய அட்வான்ஸ் லெவலில் உள்ள க்ரோஷேலாம் இருக்குது. ஸோ அது நான் நெக்ஸ்ட்டு ஃப்யூச்சர் வீடியோஸில் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். அண்ட் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.